இன்று தவக்காலத்தின் 20வது நாள். இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், அநீதியின் சங்கிலியை உடைக்க நம்மை அழைக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசு இந்த உலகத்தில் உள்ள அநீதியின் சங்கிலியை உடைப்பதற்காக வந்தார். அவர் நீதியை விரும்பக்கூடிய நீதியரசர். அவர் நீதியின்படி வாழக்கூடியவர். நம்மையும் நீதி உள்ள மனிதர்களாக வாழ அழைக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அநீதியின் சங்கிலியின் மறு உருவங்களாக, இன்னொரு சங்கிலிகளாக வாழுகின்றோமா, அல்லது அநீதி சங்கிலியை உடைக்க முயற்சி எடுக்கின்றோமா? இன்று எத்தனையோ குடும்பங்களில் அன்புக்குரியவர்களே, இந்த அநீதிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டு வெளியே தன்னுடைய கவலைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை, தாங்கள் படுகின்ற பாடுகளை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு கத்தி கதறிக்கொண்டு அழுது கொண்டிருக்கின்ற பலருடைய வாழ்க்கையை நம்மால் பார்க்க முடிகின்றது. நம்முடைய குடும்பத்திலே நாம் எப்படி இருக்கின்றோம்? பிறரை நேசிக்கின்றோமா? அன்பு செய்கின்றோமா? ஏற்றுக்கொள்கின்றோமா? அவர்களை அரவணைக்கின்றோமா? அல்லது நம்முடைய சுயநலத்திற்காக பிறரை அநீதிக்கு உட்படுத்தி, காயப்படுத்தி, கவலைக்கு நாம் உட்படுத்துகின்றோமா? இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் அநீதிக்கு ஒரு நாளும் துணை போகாமல் நீதியின்படி வாழ அழைக்கின்ற நம் ஆண்டவருக்கு இன்றைய நாளிலே நாம் செவி கொடுக்க வேண்டும். கடுமையான வார்த்தைகள், நியாயமற்ற செயல்கள், கொடூர செயல்கள் மூலம் நாம் பிறரை கொடுமைப்படுத்தாமல், நாம் உறுதியுடனும் நேர்மையுடனும் உண்மையுள்ள மனிதர்களாக வாழ நாம் இன்றைய நாளிலே முயற்சி எடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைய நாளிலே கடவுளிடம் கேட்பது இதுதான்: ஆண்டவரே, என்னுடைய கடந்த கால பாவ வாழ்விலிருந்து என்னை மன்னித்தருளும். நான் பாவிதான். நான் என்னுடைய பாவத்திலிருந்து வெளிவர ஆசைப்படுகின்றேன். உம்முடைய இரக்கம் என் மீது இருந்தால் நானும் இனிமேலும் அநீதிக்கு உட்பட்டு போகாதபடிக்கு, அநீதியினுடைய கருவியாக மாறாதபடிக்கு உம்முடைய நேச கரத்தால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த இரக்கத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து அநீதியின் சங்கிலியை உடைக்க ஒரு கருவியாக என்னை மாற்றும் என்று நாம் இன்றைய நாளிலே நாம் ஜெபிப்போம். இந்த தவக்காலத்தில் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் நம்முடைய குடும்பத்திற்கு, வாழ்வுக்கு, சமுதாயத்திற்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எனவே நாம் அநீதியின் மக்களாக வாழ்ந்த அந்த தருணங்களை நினைத்து பார்த்து நாம் கடவுளிடம் ஜெபிப்போம், மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, ஆசீர்வாத தடைகள் எல்லாவற்றையும் நீர் உடைத்து உம்முடைய அன்பு மகனாக வாழ எனக்கு உம்முடைய இரக்கத்தை தாரும் என்று நாம் இன்றைய நாளிலே ஜெபிப்போம். கடவுள் உங்களை நிறைவாக முழுமையாக ஆசீர்வதிக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். God bless you.